அன்பார்ந்த கல்வியாளர் பெருமக்களுக்கு வணக்கம். இந்த கல்வியாண்டிலிருந்து நடைமுறைப்படுத்தப்பட்டு கொண்டிருக்கும் பள்ளி தரங்கள் மற்றும் மதிப்பீட்டு திட்டத்தினுடைய மிக முக்கிய அங்கமான அகமதிப்பீட்டு தகவல்களை பள்ளி மதிப்பீட்டு திட்ட தகவல்களையும் எவ்வாறு இணையத்தில் பதிவேற்றம் செய்வதுன்னு சொல்லி இந்த காணொளி வழியா நம்ம பார்க்கலாம். முதல்ல நம்ம யூசுவல் யூசர் கூகுள் வழியாவே போகலாம். அதில் நீங்கள் கூகுளில் போயிட்டு என்பிஎஸ்எஸ்சி டைப் பண்ணோம் அப்படின்னா நமக்கு அந்த வெப்சைட்டுக்கான லிங்க் கிடைக்கும். அந்த என்பிஎஸ்எஸ்சியை கிளிக் பண்ணும்போது இந்த நேஷனல் ப்ரோக்ராம் ஆன் ஸ்கூல் ஸ்டாண்டர்ட் எவல்யூஷன் வெப்சைட் கிடைக்கும். இதில் நம்மளுடைய தகவல்களை பதிவு செய்யணும். அதான் டேஷ்போர்டு என்ட்ரின்னு சொல்லுவோம். முதல்ல பதிவு செய்யணும் அப்படின்னா நாம் இந்த தளத்தில் நம்மளுடைய பள்ளியை ரெஜிஸ்டர் பண்ணணும். அது எப்படி பண்ணணும் அப்படின்னா இந்த மேலே லாகின் அப்படின்ற ஒரு பட்டன் இருக்கும். அந்த லாகின் பட்டனை நம்ம கிளிக் பண்ணோம் அப்படின்னா நமக்கு இந்த மாதிரி ஒரு ஸ்மால் விண்டோ கிடைக்கும். இந்த விண்டோவில் கீழே கிரியேட் நியூ அக்கௌண்ட்னு ப்ளூ கலரில் இருக்கும். அதை நம்ம கிளிக் பண்ணணும். அந்த மாதிரி நம்ம கிளிக் பண்ண உடனே இந்த மாதிரி ஒரு ஸ்மால் விண்டோ கிடைக்கும். இந்த ஸ்மால் விண்டோவில் யூசர் நேமில் நம்மளுடைய யூடைஸ் கோட் போடணும். பாஸ்வேர்டில் யூடைஸ் கோடு போட்டுக்கலாம், அல்லது அந்தந்த பள்ளி என்ன தேவையோ அது போட்டுக்கலாம். இமெயில் இருந்தால் போட சொல்லுங்கள், இல்லாட்டி கிரியேட் பண்ணி போட சொல்லுங்கள், ஒன்றும் தப்பு இல்லை. அடுத்தது ரோல் டைப்பை பொறுத்த வரைக்கும் ஸ்கூல் யூசரை செலக்ட் பண்ணுங்க. இதுல நிறைய இருக்கும். அதுல ஸ்கூல் யூசரை செலக்ட் பண்ண சொல்லுங்க. இன்னும் ஒரு பள்ளியும் ஸ்கூல் யூசரை தான் செலக்ட் அகமதிப்பீட்டு தகவல்கள் பொறுத்தவரை ஸ்கூல் யூசர்ஸ் தான் பண்ணணும். அது ஸ்கூல் யூசரை செலக்ட் பண்ணும்போது மீதி இருக்க 4 லிங்க்கும் அந்த ஸ்க்ராலும் டிசேபிள் ஆயிடும். அது ஸ்கூல் யூசரை செலக்ட் பண்ணிட்டு சப்மிட் கொடுக்க சொல்லுங்க. அந்த மாதிரி சப்மிட் கொடுத்துட்டாங்க அப்படின்னா நமக்கு இந்த மாதிரியான ஒரு பேஜ் கிடைக்கும். அதுல மேல பாத்தீங்கன்னா யூசர் ஆட் சக்சஸ்ஃபுல்லின்னு கிடைக்கும். இது கிடைச்ச என்ன அர்த்தம்னா நம்மளுடைய பள்ளி இந்த இணையதளத்துல பதிவு ஆயிடுச்சுன்னு அர்த்தம். ரெஜிஸ்டர் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். திரும்பவும் என்ன பண்றீங்க அப்படின்னா லாகின் பேஜுக்கு வர சொல்லிருங்க. லாகின் பேஜுக்கு வர சொல்லிட்டு இந்த குட்டி விண்டோல நம்மளுடைய யூசர் நேம் பாஸ்வேர்டு ஐடி போட்டு நம்ம பள்ளிக்கான பக்கத்துக்குள்ள போகலாம். இதுல நம்ம முதல்லயே சொன்ன மாதிரி ஸ்கூல் யூசரை செலக்ட் பண்ணி தான் உள்ள போகணும். வேற எதை செலக்ட் பண்ணாலும் வராது. அதுக்கப்புறம் யூசர் நேம் பாஸ்வேர்டு நம்ம என்ன கொடுத்தோமோ அதை போட்டுட்டு சப்மிட் கொடுத்துட்டோம் அப்படின்னா நம்ம பள்ளிக்கென்று கிரியேட் செய்யப்பட்ட, அதாவது ஏற்படுத்தப்பட்ட அந்த தளத்துக்குள்ளார இது போயிடும். ஸோ அந்த பேஜ் இப்படி தான் இருக்கும். ஸோ இடது பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்கூலை பற்றின இன்ஃபர்மேஷன், வலது பக்கம் அந்த 7 டொமைனுக்கான இன்ஃபர்மேஷன் இருக்கும். கீழே பார்த்தீங்கன்னா டவுன்லோட் ஆஃப்லைன் ஃபார்ம்னு ஒன்று இருக்கும். இந்த பக்கம் ஃபைனல் ரிப்போர்ட் சப்மிட்னு இருக்கும். ஆஃப்லைன் ஃபார்ம் இதை பற்றின விவரங்கள் ஒரு எக்ஸல் ஃபார்மெட்டில் நமக்கு டவுன்லோட் ஆகும். அதையும் நீங்கள் டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கலாம். ரைட். அடுத்தது எப்படி என்ட்ரி பண்ணுறதுன்னு முதல்ல பார்க்கலாம். இதை பொறுத்த வரைக்கும் லெஃப்ட் சைடில் கொடுத்துருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷனான ஸ்கூல் இன்ஃபர்மேஷன் எப்படி வரிசையாக என்ட்ரி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸ்கூல் இன்ஃபர்மேஷனை பொறுத்த வரைக்கும் முதல்ல டெமோகிராபிக் ப்ரொஃபைல். இதில் நம்ம செலக்ட் த இயர் வந்து 2016. உங்களுக்கு மாடல் கட்டு 2015 இருக்கும். பட் 2016 செலக்ட் பண்ண சொல்லுங்க. இதுல இருக்கக்கூடிய தகவல் போடுற டேட்டு 30 செப்டம்பர் 2015. ஸோ இதை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ட்ரி பண்ணக்கூடிய விஷயங்கள் எல்லாமே ஜூன் 2015 இருந்து ஏப்ரல் 2016, அதாவது போன வருடத்தினுடைய முழுமையான தகவல்கள் தான். ஸோ இதுல எஸ்சி, எஸ்டி, ஓபிசி, ஜென்ரல் மைனாரிட்டி அதுக்கான விவரங்களை பிரதியிடுங்க. இந்த ஓபிசியில் போடும்போது மைனாரிட்டி பீப்புளை சேர்த்து போட வேண்டாம். மைனாரிட்டி தனியாக கட்டுறதுனால இங்கே மைனாரிட்டி சேர்த்து போட வேண்டிய அவசியம் இல்லை. இதில் பிரதியிட்டோன்னா டோட்டல் ஆட்டோமேட்டிக்காக நமக்கு வந்துடும். அதுக்கப்புறம் சப்மிட் கொடுத்துட்டிங்கன்னா அதனுடைய தகவல்கள் போயிடும். அடுத்தது அட்டண்டன்ஸ் ரேட். கிளாஸ் வைஸ் ஆனுவல் அட்டண்டன்ஸ் ரேட்டை பொறுத்த வரைக்கும் 2016 செலக்ட் பண்ணுங்க. பாய்ஸ் தனியாக போடுங்க, ஒரு வகுப்புக்கும். கேர்ள்ஸ் தனியாக போடணும். அதுக்கப்புறம் டோட்டல் தனியாக தான் போடணும். இந்த பாய்ஸும் கேர்ள்ஸும் கூட்டி டோட்டல் போட்டுறக்கூடாது. அதுக்கான ஃபார்முலாஸ் ரைட் சைடில் கொடுக்கப்பட்டு இருக்கிறது. இது நீங்கள் பார்த்துக்கலாம். எஸ்எம்எஃப் ஃபார்மெட்டில் நம்ம ஆசிரியர் பயிற்றுனர்களை வருடம் கணக்கிடப்பட்டு கொண்டு இருக்கிறது. அதனால் அதில் ஒன்றும் பெருசாக சந்தேகம் வருவதற்கு வாய்ப்பில்லை. அடுத்தது பர்ஃபார்மன்ஸ் இன் கீ சப்ஜெக்ட். இதை பொறுத்த வரைக்கும் 8ஆம் வகுப்புலேருந்து தான் தொடங்குது. பிரைமரி ஸ்கூலை பொறுத்த வரைக்கும் இதில் பிரதியிட வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ இதில் ஏ கிரேடில் எவ்வளோ, பி கிரேட் எவ்வளோ, சி கிரேட் எவ்வளோ, இ கிரேட்னு போடுறோம். டோட்டல் ஸ்டூடெண்ட்ஸ் இங்கே போடுறோம். கிரேட் வைஸ் எவ்வளோ போடுறோம். கிரேட் எப்படி பிரிக்கணும் அப்படின்னா அதுக்கான கிரேடு கொடுத்துருக்காங்க. ஏ கிரேட் 81 to 100. இது நம்ம 8ஆம் வகுப்புக்கு நம்ம ஃபாலோ பண்ணக்கூடிய கிரேட் தான் இதுலேயும் கொடுத்துருக்காங்க. அடுத்தது லேர்னிங் அவுட்கம்ஸ் கன்சாலிடேட்டட். 3 டேர்ம்ஸும் சேர்ந்தது தான். எப்படி முதல் ஸ்லைடு எப்படி பார்த்தோமோ அதே மாதிரி தான் இதுவும். 2016 இந்த மார்க்குக்குள்ள எத்தனை குழந்தைங்க இருக்காங்க, இந்த பர்சன்டேஜுக்குள்ளார எத்தனை குழந்தைங்க இருக்காங்கன்ற தகவல்களை நம்ம பிரதிக்கிட்டோம். இது ரொம்ப எளிமையான விஷயம் தான். அடுத்தது டீச்சர்ஸோட ப்ரொஃபைலுக்கு வரும். டீச்சர்ஸ் ப்ரொஃபைலை பொறுத்த வரைக்கும் நம்பர் ஆஃப் டீச்சர்ஸ் எவ்வளோன்னு கேட்குறாங்க. இதில் 2016 செலக்ட் பண்ணுங்க.
இதுல டீச்சர் பொசிஷன்ல இருக்க ரெகுலர் டீச்சர்ஸை மட்டும் தான் இடணும். இதுல ட்ரெயின்டு அன்ட்ரெயின்டுன்னு இருக்கு. நம்மளுடைய தமிழக பள்ளிகளை பொறுத்த வரைக்கும் எல்லா டீச்சர்ஸும் ட்ரெயின்டு தான். ட்ரெயின்டு மீன்ஸ் இங்க என்னன்னா 1 to 5th வரைக்கும் ஹேண்டில் பண்றாங்கன்னா எஸ்ஜிடி முடிச்சிருக்கணும். 8th ஹேண்டில் பண்றாங்கன்னா பிஏ, பிஎட், பிஎஸ்சி, பிஎட் அந்த மாதிரி. ஸோ அந்த பிஎட் இந்த டீச்சர் ட்ரைனிங் கோர்ஸ் முடிச்சிருந்தாங்களே அவங்க ட்ரெயின்டு. அப்போ அனைத்து ஆசிரியர் பெருமக்களும் ட்ரெயின்டு தான். அன்ட்ரெயின்ல நீங்க எதுவுமே காட்ட வேண்டிய அவசியம் இல்லை. இதுல போட்டு காண்பிக்கப்பட்டு இருக்கிறது. அடுத்தது பார்த்தீங்கன்னா டீச்சர்ஸ் அட்டெண்டன்ஸ், அதாவது லீவ் எவ்வளோன்னு போட சொல்லியிருக்காங்க. வழக்கம் போல 2016 செலக்ட் பண்ணுறோம். 1 மந்த்துக்கு மேலே இருந்தால் போடுறோம். ஒரு வாரத்துக்கு மேலே, ஐ மீன் ஒரு வாரம் எவ்வளோ பேர் எடுத்திருக்காங்க அப்படின்றத நம்ம இந்த இடத்துல பிரதிடுறோம். இந்த தகவல்களை பொறுத்த வரைக்கும் ஜூன் 15 இருந்து ஏப்ரல் 2016 வரைக்கும். ஏன் இந்த மாதிரி போடுறோம் அப்படின்னா நம்ம குழந்தைங்களுடைய அட்டெண்டன்ஸ், குழந்தைங்களுடைய அச்சீவ்மெண்ட் எல்லாம் போடுறதுனால டீச்சர்ஸ் அந்த நாளில் எவ்வளோ பேர் லீவில் இருந்தாங்க, எவ்வளோ பேர் பொசிஷனில் இருந்தாங்கன்னு தெரிஞ்சாதான் அவங்களுடைய ப்ரெசன்ஸ் மாணவர்களுடைய கல்வியில் எவ்வளோ தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்குன்ற ஒரு கால்குலேஷனுக்கு, ஒரு கார்லேஷனுக்காக தான் இந்த விஷயம். ஸோ இந்த விஷயத்தை தெளிவாக புரிஞ்சுட்டு நம்ம பிரதியிடணும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த டொமைனுக்கான விஷயங்களை நம்ம இப்போ பிரதியிட போகிறோம். இந்த பேஜை பொறுத்த வரைக்கும் இந்த நெட் பேஜை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு டொமைனுக்குமான இன்ஃபர்மேஷன் மேலே கொடுத்துருக்கும். அப்போதைக்கு என்ன டவுட் வேணாலும் போட்டுக்கலாம். பட் இந்த டொமைனுக்கான இன்ஃபர்மேஷன் நம்ம ஃபில் பண்ணணும்னா இன்ஃபோ சப்மிட்னு ஒன்று இருக்கும். அதை மாத்திரம் நம்ம கிளிக் பண்ணுறோம். அதை கிளிக் பண்ணும்போது இப்போ முதல் டொமைனை கிளிக் பண்ணியிருக்கோம். அப்படி கிளிக் பண்ண உடனே நமக்கு இந்த மாதிரியான ஒரு விண்டோ ஓப்பன் ஆகும். இந்த மாதிரியான ஒரு விண்டோ ஓப்பன் ஆகும். இதில் வந்து மற்ற டொமைனுக்குள்ள இருந்த டிஃப்ரென்ஸ் முதல் டொமைனுக்கு என்ன இருக்குன்னா லெவல் ஃபிக்ஸிங் இங்கே 2 கிரைட்டீரியாவில் இருக்கும். லெவல் 1, 2, 3 அது நம்ம ட்ரைனிங்கில் தெளிவாக படிச்சிருந்தனால இப்போ அந்த பள்ளி இந்த கோர்ஸ் ஸ்டாண்டர்டில் ஸ்கூல் ப்ரிமிசஸ் பள்ளி வளாகத்தில் நிலை 3ல் இருந்தாங்கன்னா நீங்கள் ஜஸ்ட் அந்த இடத்துல மட்டும் லேசாக கிளிக் பண்ணாலே போதுமானது. இந்த தகவல்கள் பிரதி ஆகிடும். அந்த லேசா இந்த இடத்துல கிளிக் பண்ணிட்டோம்னாவே இந்த தகவல்கள் இங்கே பிரதி ஆகிடும். அதுக்கப்புறம் அந்த சப்மிட் கொடுத்துக்கலாம். பாருங்க அடுத்த ஸ்லைடில் அது எப்படி ஃபில் பண்ண ஒரு விஷயம் உங்களுக்கு காமிச்சிருக்கு. ரைட், இங்கே பாருங்க லெவல் 3, லெவல் 3, லெவல் 2, லெவல் 2. இதில் ஒரு லாஜிக்கலான ஒரு விஷயம் என்ன, லெவல் 3னா அந்த பள்ளி அந்த அந்த ஸ்டாண்டர்டில் அதிகமாக இருக்குன்னு அர்த்தம். அப்போ ஆட்டோமேட்டிக்காக ப்ரையாரிட்டி என்ன வந்துடும், லோயராக வந்துடும். அது ஆட்டோமேட்டிக்காக அதுவே செலக்ட் ஆகும். இல்லாட்டி நம்ம செலக்ட் பண்ண வேண்டியதாக இருக்கும். ரைட், அடுத்து இதே மாதிரி எல்லா டொமைனுக்கு போடுறோம். 7th டொமைனுக்கும் உங்களுக்கு ஒரு உதாரணம் காமிக்கப்பட்டிருக்கு. ஃபில் பண்ண விஷயங்களும் இங்கே காமிக்கப்பட்டிருக்கு. ரைட், இந்த டொமைனுக்கான இன்ஃபர்மேஷனை கிளிக் பண்ணி முடிச்சோன்னே வருஷம் எப்பவுமே 2016 தான். கீழே சப்மிட் கொடுத்துருங்க. இது முடிச்ச உடனே இந்த லெஃப்ட் சைடில் பாருங்க ஆக்ஷன் ஃபார் கண்டினியூஸ் இம்ப்ரூவ்மெண்ட் பிளான் இருக்கும். அதாவது பள்ளியினுடைய முன்னேற்றத்தை வந்து பதிவு செய்யறது எப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான விண்டோ நமக்கு கிடைக்கும். இதில் வந்து மிஷன் ஸ்டேட்மெண்ட் 2016 செலக்ட் பண்ணி மிஷன் ஸ்டேட் அந்த ஒரு பள்ளிக்கென்று ஒரு மிஷன் தொலைநோக்கு பார்வை இருக்காது. அப்புறம் எந்த ஏரியாவில் இம்ப்ரூவ்மெண்ட் வேணுமோ அதை நம்ம இதில் ஃபில்லப் பண்ண சொல்கிறோம். இந்த தகவல்களும் நம்ம ட்ரைனிங்கில் விரிவாக சொல்லியிருக்கிறோம். ரைட், இது ஃபில் பண்ணது உங்களுடைய பார்வைக்காக ஒன்று. இதோ இங்கே அவங்க மிஷன் ஸ்டேட்மெண்ட்டு, எந்த ஸ்டாண்டர்டில் இம்ப்ரூவ்மெண்ட் வேணும், இது வரைக்கும் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்ற தகவல்களை நம்ம இதில் போட்டிருக்கோம். ரைட், ஸோ இதுதான் வெப் பேஜ். இந்த தகவல்களும் பிரதியிட்டதுக்கு அப்புறமா கடைசியாக அந்த பேஜுக்கு வந்துட்டோம் அப்படின்னா இந்த பேஜில் பார்த்தீங்கன்னா ஃபைனல் ரிப்போர்ட் சப்மிட்னு ஒன்று இருக்கும். டவுன்லோட் ஆஃப்லைன் ஃபார்ம் இருக்குது. இந்த ஃபைனல் ரிப்போர்ட் சப்மிட் அப்படின்ற விஷயம் வந்து பள்ளி சம்மந்தப்பட்ட அனைத்து தகவல்களும் கொடுத்ததுக்கு அப்புறம் தான் அந்த ஃபைனல் ரிப்போர்ட் சப்மிட் கொடுக்கணும். அவசரப்பட்டு கொடுக்க வேண்டாம்னு சொல்லுங்க. இப்போ இடையில ஏதாவது 2 டொமைன் முடிக்கும் போது கரண்ட் போயிருதுன்னா தாராளமாக பிரச்சனை இல்லை, மறுபடியும் கரண்ட் வந்தோன்னா ஆப்ரேட் பண்ணலாம். பட் என்னன்னா இந்த ஃபைனல் ரிப்போர்ட் சப்மிட் மட்டும் கடைசியாக அனைத்து தகவல்களும் பிரதியிடுற வரைக்கும் கொடுக்க வேண்டாம். ரைட், அதுக்கப்புறம் லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா ரிப்போர்ட்ஸ்னு ஒன்று இருக்குது. நம்ம தகவல்களை பிரதியிட்டதுக்கப்புறம் நமக்கு தேவையான ரிப்போர்ட்ஸ் நம்ம இதில் எடுத்துக்கலாம். இதில் பாருங்கள் உங்களுக்கு பிபிடியில் காமிக்கிறேன். ரிப்போர்ட் ஸ்கூல் இவாலுவேஷன் காம்போசிட் மேட்ரிக்ஸ் நம்ம ஃபில் பண்ணது நமக்கு இந்த மாதிரி பிடிஎஃப் ஃபார்மேட்லேயே அங்கேயே கிரியேட் ஆகி வரும். நம்ம ஆட்டோமேட்டிக் தாராளமாக நம்ம பிரிண்ட் பண்ணிக்கலாம். ஸோ இது அனைத்தும் ஃபைனல் ரிப்போர்ட் சப்மிட் கொடுத்ததுக்கு அப்புறம் தான் நமக்கு கிடைக்கும். அனைத்து தகவல்களையும் பிரதியிடாமல் ஃபைனல் ரிப்போர்ட் சப்மிட் கொடுக்க வேண்டாம் என்பதை நாம் தெளிவாக இந்த இடத்துல மனசில் வாங்கிக்கணும். அதுதான் இந்த இடத்துல இருக்கு. கூடவே இந்த டவுன்லோட் ஆஃப்லைன் ஃபார்ம் நான் சொல்லிட்டு இருக்கிறோம். இந்த ஆஃப்லைன் ஃபார்ம் நீங்கள் கிளிக் பண்ணீங்கன்னா நமக்கு ஒரு எக்ஸல் ஷீட் ஒன்று டவுன்லோட் ஆகும். இந்த எக்ஸல் ஷீட்டை பொறுத்த வரைக்கும் இதில் இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷனை இதில் நம்ம ஃபில் பண்ணி வச்சுக்கலாம். ஒன்ஸ் இதில் ஃபில் பண்ணி நம்ம வச்சுக்கிட்டு அதுக்கப்புறமா போய் நம்மளுடைய தகவல்களை என்ட்ரி பண்ணலாம். அதுக்கான எல்லா பதிவேடுகளையும் வச்சுக்கிட்டு பண்ணணுன்ற அவசியம் இதில் இல்லை. ரைட், இதுதான் இதை பற்றின தகவல்கள். வேறு ஏதாவது தகவல் வேணும்னா நீங்கள் என்னை தொடர்பு கொள்ளலாம். அனைவருக்கும் நன்றி.